சாப்பிடுப்பா. அம்மா போதுமா? வேண்டாம். ஒண்ணே ஒண்ணு. வேண்டாம் மாமா, இதுக்கு மேல வைக்க மாட்டேன். அவ்வளவுதான். சாப்பிடு. என்ன இன்னும் உன் பையன் ஞானோபதேச வகுப்புக்கு புறப்படலையா? இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஞானோபதேச வகுப்புக்கு லேட்டா போனா ஒண்ணும் குறைஞ்சிடாது. புள்ள வயிற்றுக்கு சாப்பிட்டு சாப்பிடுப்பா. இன்னும் ஒண்ணு போதும். சரி சாப்பிடு. என்ன ஜானி இது? சீக்கிரம் சாப்பிட்டு புறப்படு. ஞானோபதேச வகுப்புக்கு நேரம் ஆகுது இல்ல? ஜெஸ்னா, ஏன் அவசரப்படுத்துற? சாப்பிட்டு தான் கிளம்பட்டுமே. நீ சாப்பிடுப்பா. ஏதாவது ஒண்ணு எடுத்து சீக்கிரம் போட்டு அவனை அனுப்புற வழி பாரு. ஏதாவது ஒண்ணு போட்டு அனுப்ப. இவன சாதாரண விட்டு பையனா? கங்காவதி சுகர் ஃபேக்டரிஸ் ஜெனரல் மேனேஜரோட பையன். தெரியும். இத நீ போட்டதே இல்லல்ல? சீக்கிரம் போய் போட்டு வா போ. நல்லா இருக்கு. ஏதாவது ஒண்ணு போட்டு அனுப்புவான். இந்த சட்டையை போட்டுக்க. வேற சட்டை இல்லையா? இந்த சட்டைக்கு என்ன அழுக்கு போக துவைச்சு போட்ட சட்டை தான். ரொம்ப பழசா இருக்கு. டிரைவர் மகனுக்கு இது போதும் இல்லடா கண்ணா. ரெமிகண்ணா, இங்க பாரு. உனக்கு பிடிச்ச தேங்காய் சாதம், அவியல் அதெல்லாம் இதுல வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் முறுக்கு, லட்டு இதெல்லாம் இதுல வச்சிருக்கேன். ஒண்ணு விடாம மத்தியானம் மிச்சம் வைக்காம சாப்பிடணும். அப்புறம் இந்த கண்ட தண்ணி எல்லாம் குடிக்க கூடாது. இதோ பாட்டில் இதுல தண்ணி வச்சிருக்கேன், இதத்தான் குடிக்கணும். அப்புறம் அந்த பசங்களோட சேர்ந்து மண்ல எல்லாம் ஆடக்கூடாது. என்ன நீ யாரு? ஜெனரல் மேனேஜரோட பையன். ஞாபகத்துல வச்சுக்கோ. இந்த அப்படி பாரு ஜானி, இதுல தயிர் சாதமும் ஊறுகாயும் இருக்கு. ஞானோபதேச வகுப்புல பாடத்தை கவனிச்சு கேட்கணும். உபதேசியார் கேக்குற கேள்விக்கெல்லாம் சரியா யோசிச்சு பதில் சொல்லணும். போகும்போது இது வரைக்கும் படிச்ச பாடம் இருக்கு பாரு, அதெல்லாம் ஒரு தடவை சொல்லி பாத்துக்கிட்டே போ. புரியுதா? பாத்து போயிட்டு வாப்பா. பேபி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். பையில இருக்கிறதெல்லாம் மறக்காம சாப்பிடணும். என்ன ஏங்க, என் பிள்ளைய பாத்தீங்களா? எப்படி இருக்கான்? ஜெனரல் மேனேஜர் பையன் மாதிரியா இருக்கான். பணக்கார கலை சொட்டுதே அவனுக்கு. நீ புறப்படுக்கண்ணா. தெருவுல போற வரவங்க கண்ணெல்லாம் என் பிள்ளையதான் மொய்க்கும். மொக்கிறது இருக்கட்டும். உன் பையன் ஞானோபதேச வகுப்புக்கு போறானே, புஸ்தகம் நோட் புக் எல்லாம் ஒழுங்கா எடுத்துட்டு போறானா கேளு. அதெல்லாம் எடுத்துட்டானே. அம்மா மறந்துட்டமா. சரி போ. நீ உன் பையனை பக்தியில வளரணும்னு நினைச்சா அவனை நீ ஞானோபதேச வகுப்புக்கு அனுப்புற? உன் பகட்ட வெளிச்சம் போட்டு காட்டத்தானே நீ அவனை அனுப்புற? அதெல்லாம் இருக்கட்டும். ஏங்க, உங்க டிரைவரோட சம்சாரம் ஜெசிந்தா 2 நாளா வேலைக்கே வரல. இன்னைக்காவது வருவாளா என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். என்ன மேரி, இதெல்லாம் நான் போய் கேட்டுட்டு இருக்க முடியுமா சொல்லு? ஆமா, இது கேட்டாலும் இப்படிதான். எல்லாம் எடுத்துக்கிட்டியா? ரெமி, உன் கூட தானே அந்த ஜெசிந்தாவோட பையன் ஞானோபதேச வகுப்புக்கு வரான். அவன்கிட்ட அவங்க அம்மா எப்ப வேலைக்கு வருவான்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல. போ போ. பாத்து போப்பா. சரிம்மா. டிராபிக்கா இருக்கும். ஜாக்கிரதையா போ. என்ன டானி, வாடா சைக்கிள்ல போலாம். வேண்டாண்டா, நீ போ. நான் நடந்தே வரேன். கிளாஸுக்கு நேரமாச்சே. ஆமா, உங்க அம்மா ஏன் வேலைக்கு வரல? எங்க அம்மா கேட்க சொன்னாங்க. என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லடா, அதனாலதான். என் தங்கச்சிக்கு உடம்பு சரியான உடனே வருவாங்க. சரி ஏறு. ஏறா. நிறுத்திட்ட? அதோ பாரு. டானி, மாங்காய் பறிக்கலாமா? டேய், கிளாஸுக்கு நேரமாச்சு. உபதேசியார் திட்டுவாருடா. ஒரே ஒரு மாங்காடா. சரி, நீ வேணா பறிச்சிட்டு வா. நான் கிளாஸ்க்கு போறேன். சரி, சைக்கிள்ல ஏறு.
ஒரு சமயம் இயேசுசாமியோட போதனையை கேட்கறதுக்காக நிறைய ஜனங்க கூடியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேல இருக்கும். இயேசுசாமியும் ரொம்ப நேரம் பேசினார். சாயங்காலம் ஆயிடுச்சு. வந்திருந்த ஜனங்களுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அந்த இடமோ பாலைவனம், சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா ஒருத்தர் மட்டும் 5 அப்பமும் 2 மீனும் வச்சிருந்தார். அதை வச்சுக்கிட்டு அங்க வந்திருந்த அத்தனை பேருடைய பசியும் போக்க முடியுமா? ஆனா இயேசுசாமி என்ன செஞ்சார் தெரியுமா? வானக தந்தையை வேண்டிக்கிட்டு அந்த அப்பத்தை பிச்சு பிச்சு தன் சீடர்கள் மூலமா அங்க வந்திருந்த ஜனங்க எல்லாருக்கும் கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டாங்க. குடுக்க குடுக்க அப்பம் குறையவே இல்லை, இருந்துகிட்டே இருந்தது. எல்லாரும் சாப்பிட்டது போக மிஞ்சி இருந்த அப்பங்களை 12 கூடையில அள்ளிட்டு போனாங்களாம். பாத்தீங்களா, பசியால வாழ்ந்த ஜனங்களுக்கு இயேசுசாமி எப்படி உணவு கொடுத்தாருன்னு. அவர் மாத்திரம் உணவு கொடுக்காம இருந்திருந்தா அத்தனை பேருடைய உயிரும் போயிருக்கும் இல்லையா? ஆக நாம உயிர் வாழ, உடல் வளர நமக்கு உணவு ரொம்ப அவசியம். உயிரோடு உடல் வளர எப்படி நமக்கு உணவு தேவைப்படுதோ அப்படித்தான் நம்முடைய ஆன்மா உயிரோடு வாழ்ந்து வளர்றதுக்கும் நமக்கு உணவு தேவைப்படுது. அந்த உணவுக்கு பெயர்தான், அந்த ஆன்ம உணவுக்கு பெயர்தான் நற்கருணை என்பது. அந்த நற்கருணைங்கிற ஆன்ம உணவு மூலமாக கடவுளின் குழந்தைகளாக நாம் வளர்ந்து உறுதி பெற முடிகிறது. டேய் ரெமி, இங்க ஏன்டா நிறுத்தின? இந்த வீட்ல ரோஜா செடியெல்லாம் இருக்குடா. ஐயோ வேணாண்டா, பறிக்காதடா. ஏய் வாடா, சொன்னா கேளுடா. வாடன்றல. டேய் ரோஜா அழகா இருக்குல்ல? டேய் வேண்டாண்டா, பறிக்காதடா. 2 பறிக்கலாம்டா, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. டேய் திருடுறது தப்புடா. போடா, காசு பணம் எடுத்தாதான் திருட்டு, இதெல்லாம் ஒண்ணும் திருட்டே இல்ல. எனக்கு வேணாம். போடா, உனக்கு வேணானா போ. டேய் யாரா உன் தோட்டத்துல? ஏன்டா ரோஜா பூ பறிச்ச? நான் இல்லைங்க, நான் வேணாம் தான் சொன்னேன். அந்த ரெமி தான் கேட்கல. ஓடாத, ஓட்டான் பாரு. யார் அவன்? அவன் வீடு எங்க இருக்கு? ஏண்டா இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? இல்லம்மா. பாத்தீங்களா, என் பையனே சொல்லிட்டான் இல்லன்னு. அப்புறம் என்ன? அப்ப இந்த பையன் சொல்றது பொய்யா? ஏண்டா ரெமி, இவன் டிரைவர் பையன் ஜானி தானே? இவன் ஒரு டிரைவரோட பையன், இவன் ஜெனரல் மேனேஜரோட பையன். டிரைவர் பையன் திருடுவானா இல்ல ஜெனரல் மேனேஜர் பையன் திருடுவானா? ஆமா, யாரத்தான் திருடன்னு சொல்றதுன்னு ஒரு தராதரமே கிடையாதா? இவன் திருடிட்டு அந்த பழிய என் புள்ள மேல போட்டா அதை நம்பிட்டு நீங்களும் கேட்க வந்திருக்கீங்களா? ஏமா உங்க பையன் திருடலன்னா ஏன் என்ன பார்த்து பயந்து ஓடணும்? இத பாருங்க, மறுபடியும் திருடன்னு சொல்லக்கூடாது. இவன் அப்பந்தான் ஓட்டுற வண்டியில பெட்ரோல திருடி அதை வித்து பொழைக்கிறவன். மொழிய பாரு, நல்ல திருட்டு மொழி. அந்த புத்திதானே பயலுக்கு இருக்கும். இவன் தான் திருடன். மேரி, நீ என்ன பேசுற? நீங்க சும்மா இருங்க. உங்க முன்னால கை கட்டி வேலை பாக்குற ஒரு டிரைவரோட பையன் நம்ம புள்ளைய பார்த்து திருடன்னு சொல்றான். அத பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? நல்லா இருக்கே. இத பாருங்க, உங்க ரோஜா செடிகளுக்கெல்லாம் நஷ்ட ஈடா எவ்வளவு தேவையோ அதை கீழே கேட்டு வாங்கிட்டு போங்க. இத பாருங்கம்மா, நான் ஒண்ணு நஷ்ட ஈடு வாங்க வரல. என் தோட்டத்து செடிகளை குழந்தைங்க மாதிரி பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு வரேன். அத போய் நாசம் பண்ணிட்டானேன்னு சொல்ல வந்தேன். இத பாருங்க, உங்க பையனை கொஞ்சம் கண்டிச்சு வளங்க. நான் வர்றேன். என்ன மேரி, அவங்க அப்பா பெட்ரோல் திருடினாருன்னு சொல்றேன். அவங்க குடும்பத்துக்கு வேண்டாதவங்க யாரோ அப்படி ஒரு புகாரை என்கிட்ட சொன்னதாகத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இத பாருங்க, அள்ளாம குறையாது, இல்லாம புகையாது. நீங்க சும்மா இருங்க. என்ன நீங்க
நம்ம பிள்ளைய போய் திருடன்னு சொல்லிருக்கான், அவனுக்கு போய் பறிச்சு பேசிட்டு இருக்கீங்களே. போற போக்க பார்த்தா நீங்களே அவனை திருடன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. டேய் வாடங்க, பாய்ங்க, வாடா. இவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஏன் தராதரம் தெரியாதவங்களோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்ட? இனிமே இந்த மாதிரி பசங்களோட சேருவியா? பெட்ரோல் திருடுறவனோட பையனுக்கு அந்த புத்தி தானே இருக்கும். உனக்கு திருட்டு பட்ட மட்டுமா கிடைக்கும்? திருட்டு புத்தியும் இல்ல சேர்ந்து வரும். நீங்க சும்மா இருங்க, வாடங்க. இனிமே சேருவியா? கையெடுங்க, எடுங்க கைய. உன்னை இன்னைக்கு என்ன பண்ற பாரு. என் மோனம் போச்சு. வாடா. நம்ம சொந்தக்காரங்க நம்ம விட்டு பிரிஞ்சு வெளியூர் போனாங்கன்னா நாம என்ன செய்யறோம்? விருந்து கொடுக்கிறோம் இல்லையா? அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு வெளியூர் போய் ரொம்ப நாள் ஆன பிறகு கூட அந்த விருந்தோட நிகழ்ச்சி நமக்கு ஞாபகத்துக்கு வருது இல்லையா? அதுக்கு பேர் தான் பிரியாவிடை விருந்து. அதே மாதிரி இயேசுசாமியும் தன் சீடர்களை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி ஒரு பிரியாவிடை விருந்து கொடுக்கணும்னு நினைச்சார். அந்த பிரியாவிடை விருந்துக்கு பெயர்தான் நற்கருணை. அதாவது இயேசுசாமி நமக்காக சிலுவையில பாடுபட்டு மரித்து உயிர்த்தார் இல்லையா? அதுக்கு முன்னாடி தன் சீடர்களோடு சேர்ந்து கடைசி முறையா உண்ண பிரியாவிடை விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சார். அவருடைய வாழ்வு, பாடுகள், மரணம், உயிர்ப்பு இதன் நினைவா இந்த விருந்து இருக்கணும்னு இயேசு நினைச்சார். அவர் அன்னைக்கு செஞ்ச மாதிரி இன்னைக்கும் அந்த நற்கருணை திருவிருந்த நாம கொண்டாடணும் அப்படின்னு இயேசு நினைச்சார். அதனால இன்னைக்கு நாம நற்கருணை திருவிருந்த கொண்டாடும் போது அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு இதையெல்லாம் நினைவுபடுத்திக்கிட்டு கொண்டாடுறோம். நினைவுபடுத்துகிறது மட்டுமல்ல, அந்த நிகழ்ச்சிகள் மறுபடியும் பிரசன்னமாகுது. நாமளும் அந்த நிகழ்ச்சியில உள்ளபடியே பங்கேற்றுக்கிறோம். டேய் பாருடா, பெட்ரோல் திருடன் பையன் வர்றான். அவனை சேர்த்துக்காயிண்டா. எங்க கூட சேராதடா. பாவண்டா ஜானி. கூட சேர்ந்தா நமக்கும் திருட்டு புத்தி தான் வரும். திருடனோட பையன் திருடுவான்னு எங்க அம்மா சொன்னாங்க. போடா, அவங்க அப்பா திருடினது நீ பாத்தியா? போடா, நீ வேணா அவங்க கூட உட்காந்து சாப்பிடு. நாங்க யாரும் உங்க கூட சேர மாட்டோம். அப்ப நாங்க யாரும் உங்க கூட சேரல. போடா. டேய், திருடனோட மகன் திருடன் திருட்டு முழி முழிக்கிறான். டேய் டேய் திருட்டு முழி, உனதான்டா. என்னப்பா ஜானி, உன் நண்பர்கள் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீ மட்டும் இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கியே? நான் வகுப்புல சொன்னத நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. இயேசுசாமி பிரியாவிட உணவை தன் சீடர்களோட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டாரு அப்படி நான் சொல்லல. மற்றவங்களோட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும்போது நமக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற உறவை வளர்க்கும், அன்பை வளர்க்கும். என்னப்பா ஜானி ஏன் உங்களோட உட்கார்ந்து சாப்பிடல, தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா? இந்த ரெமி தான் அவங்க கூட சேரக்கூடாதுங்கிறான். ஏன்? அவங்க அப்பா